அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இந்த உயிநாடி 2 ஓகேங்களா. ஸோ நம்ம உயிநாடி 2ல் வந்து பார்த்தோன்னா லைவ் டெஸ்ட்டு ஓகேங்களா. லைவ் டெஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த டைமிங் டேட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்காக தான் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய அந்த டே பிளானை வந்து கரெக்டாக படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளான் வந்து நம்ம சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைவ் டெஸ்ட்டு இப்போ டே 1 இன்றைக்கி ஸ்டார்ட்டு கரெக்டுங்களா. டே 1 இன்றைக்கி ஸ்டார்ட்டு. அப்போ டே 1க்கு உண்டான லைவ் டெஸ்ட்டு வந்து இன்றைக்கி நடக்காது, நாளைக்கு நடக்கும். அதாவது அந்த அன்றைக்கி படிக்கிற டேட்டுக்கு உண்டான டேக்கு உண்டான பிளானுக்கான டெஸ்ட் வந்து அடுத்த நாள் நடக்கும். அப்போ அன்றைக்கி நாள் பிளான் நீங்கள் நல்லா தரவாக அந்த முழு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை என்ன ஆகிடும்னா, இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த லைவ் டெஸ்ட் எழுதணுங்கிறது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நீங்கள் சிரமப்படுவீங்க. அப்போ இன்றைக்கி படித்ததை நாளைக்கு எழுதும்போது நல்ல கிளாரிட்டியோடு அந்த லைவ் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ நாளைக்கு படிக்கிறத நாளானிக்கு எழுதுவீங்க. அப்போ ஒரு நாள் அதாவது இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ நாளைக்கு டே 2 படிக்கிறது என்ன பண்ணுவீங்க, டே 3ல் லைவ் டெஸ்ட் எழுதுவீங்க. டே 3ல் படிக்கிறது டே 4 அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ டே 8ஓட லைவ் டெஸ்ட் எப்போ நடக்கும், டே 9ல் நடக்கும். அப்போ டே 9 10 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ரிவிஷன் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ டிஸ்கஷன் அதெல்லாம் இருக்கும். அப்போ டே 9ல் மட்டும் என்ன இருக்கும், உங்களுக்கு டே 8ஓட லைவ் டெஸ்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ டிஸ்கஷன் சேர்த்து ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த அன்றைக்கி நீங்கள் வந்து அரைக்குறையாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து லைவ் டெஸ்ட் எழுதுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக படிச்சுட்டு திருப்தியாக வந்து அந்த லைவ் டெஸ்ட் எழுதுனா தான் உங்களுக்கு அது பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு நாள் ஓகேங்களா, உங்களுக்கு அன்றைக்கி படிக்கிறது அடுத்த நாள் அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாள் வந்து நீங்கள் படிப்பீங்க, நல்லா தரவாக படித்து முடிச்சுட்டு நாளைக்கு எழுதும்போது கொஞ்சம் ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்பா இன்றைக்கி டே 1க்கு உண்டானது நல்லா தரவாக நைட்டாக படித்து முடிச்சிடுவீங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் டே 2 படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ டே 1க்கான லைவ் டெஸ்ட் ஈவினிங் நடக்கும்போது 6 மணிக்கு 9 மணிக்கு நடக்கும். அப்போ ஒரு ரீகால் பண்ணிட்டு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிடுவீங்க. புரியுதுங்களா. அப்போ உங்களுக்கு இது சிரமம் இல்லாமல் ஒரு நாள் முழுக்க அந்த டே 1க்கும் டே 2 டேட்டு அந்தந்த நாளுக்கு உண்டானது அந்த முழுசாக 24 மணி நேரம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுதுவீங்க ஓகேங்களா. அப்போ பின்னாடி நம்ம அது இல்லாமல் 2 நாள் எக்ஸ்ட்ராவே இருக்குல்ல, அதனால் அந்த ஒரு லைவ் டெஸ்ட்டை மட்டும் நம்ம 8வது நாள் நடக்கிற லைவ் டெஸ்ட்டு 9வது நாள் நடக்கும். அவ்வளோதான் ஓகேங்களா. இதுக்கு முழுக்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம லைவ் டெஸ்ட் ரெடியாக தான் இருக்குது ஓகேங்களா. நம்ம டீம் எல்லாமே பக்காவாக வந்து பார்த்தோன்னா இப்போ 4th டே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 3 நாளுக்கு நான் லைவ் டெஸ்ட்டில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அது சரியான முறையில் ஏனோதானோ நீங்கள் எழுதக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளான் சின்னதாக. ஏன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா, நம்ம முன்னாடியே பிளான் கொடுத்துட்டோம். அதாவது 1 வீக் முன்னாடியே பிளான் கொடுத்ததுனால நீங்கள் உள்ளே இனிஷியலாக வரும்போதே ஒரு 2-3 நாள் படிச்சுட்டு உள்ளே வந்துட்டீங்க ஓகேங்களா. ரிவிஷன் பேட்சுக்குள்ளே வரும்போதே நம்ம 10 நாள் 15 நாள் முன்னாடியே கொடுத்துட்டோம் பிளானு. அப்போ உள்ளே வரும்போதே நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் படிச்சுட்டு வந்ததுனால கிட்டத்தட்ட 50 பாடங்கள் இருக்கிற அந்த பாலிட்டி யூனிட் 1 எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக முடிச்சிங்க. எதனால தான் ஒரு 1 வீக் பிஃபோரே நம்ம அந்த பிளான் கொடுத்ததுனால. பட் இது வந்து ஸ்பாட் பிளான் நம்ம கொடுக்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஈஸியான பிளான் தான், நீங்கள் சிரமப்படக்கூடாது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி பிளான் படிக்கிறது நாளைக்கு எழுதுவீங்க. டே 2க்கு உண்டானது டே 3ல் லைவ் டெஸ்ட் நடக்கும். டே 3க்கு உண்டானது டே 4ல் லைவ் டெஸ்ட், அடுத்தடுத்த நாள் லைவ் டெஸ்ட் நடக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. புரியுதுங்களா, கிளியராக. அப்போ இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டு இருக்காது ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம இந்த உயிநாடி 1க்கு உண்டான ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து தமிழில் நான் வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஆல்ரெடி 2 தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட் வச்சேன் பார்த்தீங்களா. இன்னொரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து வைக்கிறேன். நைட் 9 மணி இன்றைக்கி ஒரு லைவ் டெஸ்ட் நீங்கள் எழுதணும். அப்படிங்கனால உயிநாடி 1க்கு உண்டான தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஓகேங்களா. சும்மா ஒரு 100 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கணேஷ் சார் வந்து வைப்பாங்க. அது இன்றைக்கி எழுதுங்க, ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி எழுதிங்க. நாளையிலேருந்து தான் உங்களுக்கு இந்த உயிநாடி 2க்கு உண்டான லைவ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி டே 1க்கு உண்டான நல்லா படித்து வச்சுட்டா தான் நாளைக்கு எழுத முடியும். கிளியராக புரிஞ்சிங்களா. நான் வேணால் என்ன பண்ணுறேன், ஒரு PDF ஃபார்மேட்டில் வேணால் லைவ் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து போட்டு உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் ஓகே. என்னென்ன நாள் என்னென்ன லைவ் டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது நான் அனுப்பிடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிங்க. ஆனால் அன்றைக்கி பிளான் படிக்கிறது சேம் தான், படிக்கிறது மாறக்கூடாது. டே 1 இன்றைக்கி ஒன்றா படிக்கணுமோ அதை படிச்சுட்டு இருக்கணும். டே 2க்கு என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு இருக்கணும். ஆனால் லைவ் டெஸ்ட் மட்டும் அடுத்த நாள் நடக்கும். எதனால்னா நீங்கள் முழுசாக அதை தரவா. ஏன்னா இன்றைக்கி நான் 6 மணிக்கு நான் வச்சேன்னு வச்சிங்களேன், ஒரு 6 மணிக்கோ இல்லை 3 மணிக்கு ராஜி சார் இருக்கிறாருன்னா 3 மணிக்குள்ளே தமிழ் வந்து டக்குன்னு முடிக்க முடியாது. அப்புறம் 3 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அந்த 6 மணி நேரத்தில் நம்ம வந்து GK படிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏனோ தானோ நீங்கள் எழுதுவீங்க. இல்லை நைட்டு படிச்சுட்டு நீங்கள் ஆஃப்லைன் எழுதுவீங்க. ஸோ அந்த லைவாக எழுதுறதுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் சாட்டிஸ்ஃபையாக நீங்கள் எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான். சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. இது சம்மந்தமாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வேணால் ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் டைப் பண்ணி வேணால் நான் குரூப்பில் அனுப்புகிறேன்.
ஓகேங்களா. அதேமாதிரி இந்த டே 1 டே 2 உண்டான அந்த காமன் டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தகுதி தேர்வில் கேட்ட பிடிஎஃப் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அது ஒன்றா குரூப்பில் அனுப்புகிறேன். அதேமாதிரி இந்த 6th நியூ புக்கு, 6th ஓல்டு புக்கு, 7th நியூ புக்கு, 7th ஓல்டு புக்கு இது எப்படி சார் கோத்ரூ பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். அதுவரை நீங்கள் படித்து விட்டுருங்க. நான் அது ஒரு வீடியோ பதிவு நான் வேணால் தனியாக கொடுக்குறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம டாப்பிக்கை இங்கே கொடுக்க முடியாது. பொருள் தருக அட் டைமில் படிக்கலாம் முடியாது. ஓகேங்களா. பொருள் தருக, இந்த எதிர்ச்சொல், இருபொருள் தருகெல்லாம் நீங்கள் அட் டைம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படிக்க முடியாது. ஒரே நாளில் வந்து அதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து அந்தந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறது பொருந்தா சொல்லலாம் எங்கேருந்து வேணால் கேட்பான். பொருந்தா சொல்ல ஒரே நாள் நீங்கள் இவ்வளோ தான் கண்டென்ட்லாம் கிடையாது. பொருந்தா சொல்லலாம் என்ன வேணால் எங்கேருந்து எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போ அந்தந்த ஸ்டாண்டர்டில் படித்தா மட்டும் தான் கவர் பண்ண முடியும். புரியுதுங்களா. அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன். மற்ற அடுத்தடுத்த இதில் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்களாக ஓகே கலைச்சொற்கள் படிக்க நம்ம சொல்லிடலாம். அதுவுமே ஸ்டாண்டர்டு தான் கொடுத்தாகணும். ஏன்னா கலைச்சொற்கள் அட் டைமில் படிக்க முடியாது. ஒரு சில காமன் டாப்பிக்கை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் நம்ம கோத்ரூ பண்ணி ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. அன்னைக்கு நாள்லாம் முடிக்க முடியாது. ஓகேங்களா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அரைகுறையாக தான் படிக்க முடியும். இதுனா எல்லா இடத்துலையும் எல்லாமே ஓரளவு நீங்கள் கவர் ஆகிறது எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து வேறு. ஃபஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வினாடியில் வந்து கொடுத்துருக்கூடிய கண்டென்ட்டே வேறு. இன எழுத்துக்கள் எல்லாம் அங்கங்கே தான் கவர் ஆகும். அதனால் நம்ம ஈஸியாக படிச்சிட்டோம். ஆனால் எதிர்ச்சொல், பொருள் தருக இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே இருக்கும். எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்கிறது அத்தை டைமில் போய் கோத்ரூ பண்ணிட முடியாது. அது அன்னைக்கு நாள் பிரித்து படித்தா தான் அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபையாக படித்து முடிக்க முடியும். புரியுதுங்களா. இப்போ 6th to 12th பொருள் தருக, 6th to 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு பொருள் தருக இதுவே எவ்வளோ இருக்கும். அது எப்படி ஒரே நாளில் படித்து ஒரே லைவ் டெஸ்ட் வச்சா பொருள் தருக மட்டுமே இப்படி 100 கேள்வி லைவ் டெஸ்ட் வைக்க முடியுங்களா. அது சாட்டிஸ்ஃபையாக இருக்காது இல்லைங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக இந்த மாற்றமே பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஓகே, அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.